துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்தார். அது சட்டவிரோத குண்டர்களுக்கு எதிரானது. இப்போ சட்டவிரோத குண்டர்கள் மக்களிடம் பரப்பும் அயோக்கியத்தனம் என்னவென்றால், ஏதோ மக்கள் எல்லாம் கடன் வாங்கி கட்டாதவர்கள் போன்றும் ஏமாற்றுபவர்கள் போன்றும், மக்கள் ஏமாற்றிவிட்டால் பேங்க் எல்லாம் நஷ்டமடைந்து விடும், அதே போன்று இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினால் இனிமேல் வாழ்க்கையில் கடன் வாங்க முடியாது. என்னடா அயோக்கியத்தனம்! என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க? உங்களால் கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்களால், மனநோயாளிகளால், ஈனப்பிறவிகளால் மக்கள் மிரட்டப்பட்டு அவர்கள் தற்கொலை செய்து, பல பேர் ஊரை விட்டு ஓடி, பல பேர் கூனி குறுகி உங்களுடைய அவமானங்களெல்லாம் கேட்டு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் கடன் கொடுத்த பிறகு அந்த நிறுவனம் ஒன்றும் சொல்லாத சூழ்நிலையில் நீங்கள் மிரட்டி, நீங்கள் அவர்களை மக்களை தற்கொலைக்கு தூண்டி கட்டாய வசூல் செய்ததற்காக வந்த சட்டம். அதற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அன்று சொன்னதை போன்று அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர், ஒவ்வொரு சிட்டி கமிஷனர், ஒவ்வொரு மண்டல ஐஜிக்கள், முதல்வர், ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளர், தலைமை செயலாளர், காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் மற்றும் உளவுத்துறை ஐஜி போன்ற பல துறைகளுக்கு கடிதம் எழுதி இந்த சட்டத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, 36,000 கோடி, 65,000 கோடி சொல்லி தள்ளுபடி பண்ணாங்களே, அப்பெல்லாம் பேங்க் நஷ்டம் அடையுது, அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கலையா?